பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் செல்வம் என்பது இந்த காலத்திலே மிக அவசியமாகும். செல்வம் இருந்தால்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை படிக்க வைப்பது, நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வைப்பது போன்ற அத்தனை விஷயங்களுக்கும் செல்வம் ரொம்ப அவசியமாகிவிட்டது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நம்முடைய செல்வத்தை எப்படி அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்வது என்ற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். அந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் தஆலா இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத மிகப்பெரிய உயர்ந்த அரசாட்சியை கொடுத்தான். அரசாட்சி வந்துட்டாவே அதில் செல்வம் வந்துடும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர்களுக்கு ஜின்னுகளையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தையும் என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு கொண்டு வந்து குமித்தது. ஆக அவங்க செஞ்ச அந்த துஆவை நாம் செய்யும் பொழுது நமக்கும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தேவையான அளவு அந்த செல்வத்தை அல்லாஹ் தருவான். அந்த துஆவிற்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. இதற்கு முன்பு நான் இந்த பதிவை பதிவிட்டிருந்தேன். ஒரு சகோதரர் எனக்கு டெலிஃபோன் சொன்னார், மௌலானா, நான் இதை ஓடிக்கிட்டு இருந்தேன், என் கனவிலே எனக்கு ஒருவரை காமிக்கப்பட்டது. கனவிலே ஒருவர் காட்டப்பட்டது. எனக்கு செல்வத்தை கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக வந்திருக்கிறார் என்று நான் விளங்கிக் கொண்டேன். இறைவன் படத்திலிருந்து இது உதவி செய்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்ம ஒரு துஆ ஓதணும்னு சொன்னோம்னா அதுக்கென்று சில மலக்குகளை நியமித்து நமக்கு அந்த உதவிகளை செய்வான். இது ஆன்மீகமான விஷயங்கள். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அவர் அதனை ஜின்னு என்று விலகி கொண்டு அந்த ஜின்னை எனக்கு வசப்படுத்த முடியுமான்னு எனக்கு திருமணி கேட்குறார். நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே உங்களுக்கு அதனை ஒரு வானவரை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கின்றான். நீங்கள் வசப்படுத்த தேவையில்லை, நம்மளால் வசப்படுத்த முடியாது. சரிங்களா? அதனால் அல்லாஹ் உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்பாடு செய்வான், அந்த வழிகளை திறப்பான், வாசல்கள் திறக்கப்படும், நமக்கு இந்த செல்வத்துடைய வாசல் திறக்கப்படும் என்று சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லாமே அப்படி தான். இந்த குர்ஆனை நம்ம போதும்போது நம்ம ஓதுகிறோம், இந்த செய்வனைக்கான ஓதுறாங்க. அதுக்கு எந்த அல்லாஹ் சில மலக்கள் நியமித்திருக்குன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, போயிட்டு எல்லாம் இதனுடைய அனுமதியுடன் சரி பண்ணுறாங்க. இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இதுதான். இப்போ மலையை பொழிவிப்பதற்கு சில மலக்கள் நியமித்திருக்கின்றான். அது மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ வஹி இறக்குவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்படியாக அல்லாஹ் தஆலா மலக்குகளை கொண்டு வேலை வாங்கி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர் தான் நடக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அல்லாஹ்விடம் துஆ செய்யணும், அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு அதுக்கு வழி ஏற்படுத்துவான். அந்த அடிப்படையிலே மிக உயர்ந்த துஆ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓதின துஆ என்னன்னு சொன்னால், ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் அரபிலையும் எழுதுகிறேன், தமிழையும் எழுதுகிறேன், படிச்சுக்கோங்க. அந்த சைடில் பாருங்கள். நீங்கள் இப்போ வீடியோவில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கான மாதிரி ஒரு கோடு, ஒரு கருப்பான வெள்ளையாக இருக்கும். அதை நீங்கள் அமுக்குனீங்கன்னு சொன்னால் கீழே நான் எழுதுனது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லா வீடியோலையும் அது இருக்கும். சரிங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் முக்கான மாதிரி இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அந்த கருப்பாக இருக்கும். அதை அனுப்புனீங்கன்னா நான் கீழே எழுதுனது வந்துடும், அதை பார்த்துக்குங்க. சரியா? அப்போது இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், ரப்பி இறைவா, ஹபிலி முல்கன் எனக்கு மிக சிறந்த அரசாட்சியை தருவாயாக, இன்னக அன்தல் வஹாப் நிச்சயமாக நீ மாபெரும் கொடையாளி. இப்போ இந்த இடத்துல முல்கன் அப்படிங்கிறது அரசாட்சி அவங்க கேட்டாங்க. அரசாட்சியுடன் கூடிய செல்வம். இப்போ நமக்கு செல்வம் வரும், நமக்கு அரசாட்சிக்கு தேவை கிடையாது. சரிங்களா? நமக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னால் அந்த நமக்கு தேவையான செல்வம் தான். இப்போ அரசாட்சி வந்தால் எவ்வளோ பெரிய செல்வம் வருமோ
அதே போல செல்வம் நமக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? உங்களுக்கு தேவையானது அதை கொண்டு நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். இப்படி ஒரு பெரிய செல்வந்தனாகக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் இது ஒரு திக்ர், ஒரு துஆன்னு சொல்லலாம். இதை கூட நம்ம கொடுப்பான். இதனை எப்படி பயன்படுத்துவதுன்னு சொன்னால், டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? காலையில் 70 தடவை ஸலவாத் ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் இந்த துஆவை, ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப், இதை 313 தடவை. அதுக்கப்புறம் அஸ்தஃபிருல்லாஹி வஅத்தூபு இலைஹ், அது 100 தடவை. அதுக்கப்புறம் 7 தடவை ஸலவாத். இதை காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை நீங்கள் ஓதிட்டு வரணும். இந்த செட்டில் இதே மாதிரி நீங்கள் அதிகமாக ஓதினீங்கன்னு சொன்னால் சீக்கிரமே உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுடைய அந்த உன்னுடைய வாசல், உங்களுடைய செல்வத்துடைய வாசல் திறக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி பேசிக்காக உள்ளது என்னென்னு சொன்னால், நான் எப்போ சொல்கிறது போல் 5 விஷயங்கள் பேசிக்கான உள்ளது. அதை நீங்கள் அவசியம் செய்யணும். ஒன்றாவது என்னென்னு சொன்னால், இந்த 5 நேர தொழுகையை நீங்கள் கட்டாயம் தொழுகணும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், லைன் ஷக்கர்தனி ல அஸீதன்னக்கும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு என்னுடைய அர்ப்பணிகளை அதிகப்படுத்துகின்றேன். ஆகவே அந்த வசனம் இப்படி தான், லைன் ஷக்கர்த்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் ல அஸீதன்னக்கும், உங்களுக்கு அதிகப்படுத்துவேன், என்னுடைய அர்ப்பணிகளை அதிகப்படுத்துவேன். வலையின் கஃபர்த்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துறேன்னு சொன்னால் இன்ன அதாபில ஷதீத், என்னுடைய வேதனை மிக கடினமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் முதன்மையாக உள்ளது 5 நேர தொழுகை, அந்த நேரத்தில் தொழுகணும். அதுக்கப்புறம் சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை தொழுகிறணும். அதுக்கு மேலே உங்களால் முடிந்ததுன்னு சொன்னால் தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் தொழுகைன்னு சொன்னால் இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், காலை மாலை திக்ர். அதில் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அஸீம், இது 150 தடவை. அப்புறம் இது ஓதுவது உலகத்தை விட அதிக நன்மை தரக்கூடியது உங்களுக்கு. ரெண்டாவது, லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இது 100 தடவை ஓதுவது அன்று மாலை வரை ஷைத்தானுடைய பாதுகாக்கும். மூன்றாவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹ் 100 தடவை, இது உணவுடைய வாசலை, செல்வத்துடைய வாசலை திறக்கும். அதுக்கடுத்ததாக ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில் 150 தடவை, மாலையில் 150 தடவை. இவை அனைத்துமே காலை மாலை நீங்கள் ஓதிட்டு வரணும், நான் சொன்ன மாதிரி. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், உங்கள் காலை மாலை குரானை அரை மணி நேரம் ஓத பழகிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு குரான் ஓத தெரியலையா? 3 மணி நேரத்தில் எவ்வாறு குரான் ஓதுவது என்று நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். குரான் ஓத தெரிஞ்சவங்க தஜ்வீதுன்னு ஓதுவதற்கும் அதில் பயிற்சி இருக்குது. சரிங்களா? அது 3 மணி நேரத்தில் தஜ்வீது ஓத ஆரம்பிச்சிடலாம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், உறவுகளை பேணிக்கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலை சரியாக வச்சுக்கொள்ளுங்கள். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, அதே மாதிரி தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. உங்களோட நாக்குனாலையும் உங்களுடைய கைனாலையும் யாருக்கும் எந்த அநியாயம் செஞ்சிடாதீங்க, எந்த தீமை விளைவிச்சிடாதீங்க. யாருடைய பொருளையும், அது ₹1 இருந்தாலும் அபகரிக்கிறாதீங்க, அது உடனே கொடுத்துருங்க. யாரை பற்றி புறம் பேசிடாதீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய பாதுகாப்புக்கு நல்லது. முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாக்கையும் நம்முடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக்கொள்ளணும். யார் பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்கிற நபி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மர்மஸ்தானத்தை நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது 4வது விஷயம். 5வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், காலை மாலை அரை மணி நேரம் இதே திக்ருன்னு சொல்லக்கூடிய மூச்சில் செய்யக்கூடிய திக்ரு கட்டாயம் செய்யுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த திக்ரு, அதாவது நம்ம ஓதக்கூடிய சொல்லியிருக்கணும் செல்வத்தை ஈர்க்கும் திக்ரு, அதெல்லாம் நீங்கள் முழுமையான உங்களுக்கு அது பயனளிக்கணும்னு சொன்னால் நீங்கள் காலை மாலை திக்ரு கட்டாயம் செஞ்சாகணும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் 3 நம்பர் தரேன். இந்த 3 நம்பரில் எதில் நீங்கள் போட்டாலும் அவங்க வாட்ஸ்அப்பில் பேசி இருப்பான்னு குரூப்பில் நினச்சிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பர் என்னென்னு சொன்னால் 90 25 96 93 55. ரெண்டாவது நம்பரு 98 40 92 59 49. மூணாவது 63 70 40 47 50. இதில் ஏதாவது நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டுருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கணிதர்களே, இப்போது நம்முடைய பழைய சேனல் ஹேக் ஆகி போனதுனால புதிய சேனல் கேபிகே பிரைட்டு முன்னாடி இருந்தது. இப்போ கேபிகே பிரைட் அப்துல் கார்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது புது சேனல். இப்போ எல்லாருமே பார்க்கக்கூடிய அனைவருமே கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு சிகப்பாக இருந்ததுன்னு சொன்னால், கருப்பாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அர்த்தம். அது சிகப்பாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அமுக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.
இதில் அனைத்து மக்களுக்குமே நீங்கள் ஷேர் செய்து நன்மையான விஷயங்களை ஒருவருக்கொரு உதவியாக இருங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.